Hello friends, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போறோம். Sweetened Coconut Flakes பண்ணலாம் நம்ம இன்னைக்கு. அதாவது இது வந்து coconut flakes வந்து நான் திருவி ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஜஸ்ட் இதுல இருக்கிற ஈரப்பதம் போணும்னு சொல்லி நான் கொஞ்சம் நிழல்ல காய வச்சிருக்கேன். இது வந்து Sweetened Coconut Flakes எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இது மாதிரி நிறைய கோகனட் கிடைக்கும்போது இந்த ஃப்ளேக்ஸை வந்து நம்ம நல்லா துருவி வச்சு இதை வந்து ஸ்வீட்டன் பண்ணிட்டோன்னா சுகர் போட்டு ஸ்வீட் பண்ணிட்டோன்னா இது வந்து நம்ம குக்கீஸ்க்கு நிறைய டிஷ்ஷஸ்க்கு வந்து இது நமக்கு தேவைப்படும். நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து இதை நான் ஒரு கோகனட் இது வந்து ஒரு 2 கோகனட்டோட ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் இந்த துருவலில் வந்து பெரிய ஒரு இதில் வந்து நான் திருவி வச்சுருக்கேன். இந்த இதில் திருவி வச்சுருக்கேன். ஏன்னா சின்னதில் வந்து திருவினா ரொம்ப சின்னதாக வரும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. எந்த சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்த சைஸ் நீங்கள் திருவிக்கோங்க. எனக்கு வந்து இந்த பெரிய துருவலில் செய்யணுன்னு தான் வந்து எனக்கு வேணும். வேறு ஒரு ரெசிபிக்காக எனக்கு தேவை. இந்த பெரிய ஹோல்ஸில் நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த கோகனட் ஃப்ளேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். இது 2 தேங்காய், ஒரு தேங்காய்னா 1/4 கப் போட்டுக்கோங்க. இதில் 3/4 கப் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து கலந்து விட்டுருங்க. இதே கலக்கிட்டே இருங்க. வெறும் பவுடர் சுகர் போட்டு நம்ம வந்து தண்ணி கூட ஊற்றாமல் செய்யலாம். சம்டைம்ஸ் வந்து மாய்ஸ்சர் இல்லாததுனால கொஞ்சம் வந்து நமக்கு ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா வந்து கலர் மாறிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து நல்லா லோவாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து அந்த தண்ணி எல்லாம் வந்து ஊற்றிச்சு பாருங்கள். இப்போ இந்த கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்வீட்டன்ட் கோகனட் ஃப்ளேக்ஸில் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்ல சூப்பராக இருக்குது. இது வந்து சும்மா கூட சாப்பிடலாம். ஏதாவது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட்டன்ட் கோகனட் ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு தேவையான சமயத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching.